திரு முடிமன் ராமசாமி, இபிஎஸ்னுடைய டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது தினத்தந்தியில வர்ற சிந்துபாத்து கதை மாதிரி தொடர்ந்து 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி ஓரங்க நாடகம் நடத்துறதும் அத ஊடகங்கள் விவாதிப்பதும் வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. இல்ல வாடிக்கையான ஒரு முக்கியமான ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு உண்டான விவாதத்தை கிளப்புறதே நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம ஒண்ணு அதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஓரங்க நாடகம் நடத்தி கொண்டே இருக்கிறார். அதை பற்றி நம்ம வாதிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இப்படி ஒரு காரணம் வர்றதுக்கு என்னங்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது சாணக்கிய நீதி அறியாத ஒரு பெண்மணி செஞ்ச தவறு தான் இந்த தொடர்ச்சி அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். அரசியல் சமுத்திரத்தில் ஆழ்த்தி அமுக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனை அரசியல் சட்டம் அங்கீகரித்த உச்சபட்ச பதவியில் அமர்த்தியதால் வந்த விளைவு அதுதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதன் தொடர்ச்சியா தான் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சரி, நான் பல்வேறு விஷயங்களுக்குள்ள மணிகண்டம் போனாரு. நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. நான் ஒரு செய்தியை மட்டும், இன்றைய செய்திகளை மட்டும் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு, பாஜக தான் எங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, ஆகவே நாங்கள் அதற்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கலாம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு உயர்வான ஒரு வார்த்தை. கடன் சொன்னாலே அது திருப்பி செலுத்த வேண்டியது. அந்த கடன் பட்டவன் கலங்கி நிற்க வேண்டும். அதை எப்ப செலுத்துறதுக்கு நமக்கு ஒரு நேரம் கிடைக்கும், நமக்கு செஞ்சவனுக்கு அதை திருப்பி செய்யறதுக்கு நமக்கு எப்ப நேரம் கிடைக்கும், நம்ம கலங்கி போய் நின்றுட்டே இருக்கணும். அதைத்தான் கம்பன் சொன்னான், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லி. அதை செலுத்துவதற்கான வாய்ப்பு வருகிற போது எந்த மோடி இவருடைய பாரதிய ஜனதா இவருடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். மற்றதுக்குள்ள போகல, ஓபிஎஸ் காப்பாற்றி கொடுத்தார், தினகரன் இதுக்கெல்லாம் நான் போகல, அவருடைய வார்த்தையிலிருந்தே நான் சொல்றேன். அப்படி வருகிற போது இவர் அவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கு புத்தியை தீட்டி வைப்பதற்கு பதிலாக அவருடைய அதிகாரத்தை கழுத்தை அறுப்பதற்கான கத்தியை தீட்டி வைத்திருந்தவர் இவர். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பிஜேபியை வெற்றி பெற விடாமல் செய்தவர் இவர். மோடி மீண்டும் பிரதமராகிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் நன்றி கடனோடு இருக்கிறேன் என்று. மனதிலே மனிதம் ஊறுகிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு செயலை எந்த மனிதனும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாவ செயலை செய்துவிட்டு துணிந்து அச்சம் இல்லாமல், மனதிலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், நான் நன்றி கடனோடு இருக்கிறேன், நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அரசியல்வாதியை, தர்மத்தின் வழி நிற்காத ஒரு அரசியல்வாதியிடத்திலே போய் தர்மத்தின் நீதியை எதிர்பார்ப்பது என்பது எங்களை போன்றவருடைய தவறான ஒரு செயல்தான் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க வெற்றியை விட தன்மானம் தான் முக்கியம் சொல்லிட்டாரேன்னு சொல்லி. தன்மானம் யாருக்கு சார் தன்மானம்? நான் அன்பு நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்கிறேன், உங்களுக்கு தன்மானம் என்பது ஆட்சியில் இருக்கும் போது இருக்காதா? ஆட்சி போய்விட்டால் தன்மானம் வந்து விடுமா? ஆட்சியில் இருக்கிற போது ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்களை நீங்கள் சேர்த்துக் கொண்டால் உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று மோடி ஆலோசனை சொல்லுகிற போது, ஓபிஎஸ் வந்துதான் என் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு, அண்ணா சொல்லியதை போல தோளிலே கிடக்கிற துண்டாக நினைத்து தூக்கி எறிந்துவிட்டு போவானே தவிர இந்த பழனிசாமி எந்த நிலையிலும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தால், எடப்பாடி பழனிசாமி மூலம் ஒரு தன்மான மனிதன் இந்த நாட்டிலே இல்லை என்று நாமும் கையெடுத்து கூப்பிட்டிருப்போம். சரி, அவருக்கு மட்டும்தான் இப்படி தோல்ல இருந்து துண்ட உதறி போடுற தன்மானம் வேணுமா? மற்ற யாருக்கும் வேணாமா? மற்றவர்கள்லாம் எடுத்த நிலைப்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அவர் தானே சார் சொல்றாரு, நாங்க மற்றவங்க சொல்லலனாலும் இல்லன்னு எடுத்துக்கணுமா என்ன? புரியல எனக்கு. இல்ல மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க சார், அதாவது ஒரு கட்சி இணைகிற போது ஒற்றுமைப்படுகிற ஒரு சாதாரண குடும்பம் கூட ஒற்றுமைப்படுகிற போது நடந்த சம்பவங்களையும் நிகழ்ந்துவிட்ட கடந்த காலத்தில் இருந்துவிட்ட நிகழ்வுகளையும் பற்றி பேசுவது என்பது சரியானது அல்ல. எல்லாவற்றையும் கடந்த காலத்துல நடந்ததுதானே பட்டியலிட்டு சொல்றீங்க. ஒண்ணும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி எனக்கு தன்மானமே முக்கியம்னு சொல்லிட்டாரு, அவர் ஓபிஎஸ் ஆதரவு கொடுக்கிற போது வெளியே போலாம்லன்னு கேக்குறீங்க. இப்ப மத்தவங்களும் இதே மாதிரி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை இப்ப நீங்க ஓபிஎஸ் சொல்றீங்கல்ல, அவர்களாக வெளியேற்றும் வரை நான் அந்த கூட்டணியிலேயே தான் தொடர்வேன் அப்படின்லாம் அவர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. பல முறை மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு அனுமதி கொடுக்கல, ஐ எம் பிரிவிலேஜ்டுன்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதி பொதுவெளியில வெளியிட்டும் அவருக்கு அனுமதி கிடைக்கல. அப்ப அந்த தன்மான நெருடலை எல்லாம் எப்படி பாக்குறது சார்? நீங்க சொல்றதுல நியாயமானது.
அதாவது அது எந்த நிலையில் அவரை நாங்கள் அனுசரித்து இருந்தோம், அவர் எங்களை கடைசி வரை நாங்கள் அவரோட ஒட்டி இருந்தோம், அவர் எங்களை பார்ப்பார், ஏறெடுத்து பார்ப்பார் என்று கூட நினைத்தோம். எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் அங்கே வெளியே போகிறோம் என்று மரியாதையாக மன நிமித்தமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். சரிங்க, ஏங்க அவங்கள எதுக்குங்க நீங்க பார்க்கணும்? நீங்க அதிமுக காரர் தானே, அதிமுக ஒருங்கிணைனும். நீங்க மக்கள் கிட்ட போங்க, நிர்வாகிகள் கிட்ட போங்க, ஊரூரா போங்க, அவங்கள்ட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி அதிமுக ஒருங்கிணைச்சு பலமான அணியை கொண்டு வாங்க, இல்ல எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற முயற்சி செய்யுங்க. அதுக்கே பாஜக கிட்டயோ மோடி கிட்டயோ அமித்ஷா கிட்டயோ போகணும்? இப்ப இந்த இடத்துல என்ன தன்மானம் இருக்கு சார்? அமித்ஷா கிட்ட போனதே முதல்ல அவங்க தானே சார். சரி சார், அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு தன்மானம் கிடையாது, நீங்க என்ன பண்றீங்க? இல்ல நான் இப்ப தன்மானத்தை பத்தி அவர் பேசுறதுனாலதான் நான் பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், தன்மானத்தை பத்தி பேசுவதற்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு வச்சுக்கிருவோம். இப்ப உங்க சைடுல தகுதி இல்லைன்னு சொல்லல, தன்மானத்தை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க? நீங்க செய்த செயல்கள் எல்லாம் நினைச்சு பாருங்க. எதுக்கு தன்மானத்தை பத்தி இப்ப பேசுறீங்க? வேண்டாம், தன்மானமே வேண்டாம், சுயமரியாதையே வேண்டாம், எல்லாத்தையும் கடந்த காலத்துல. அதுதாங்க நான் சொல்றேன், அவருக்கு தன்மானமே வேண்டாம், இல்லன்னு கூட இருக்கட்டும். நீங்க செஞ்ச நிலைப்பாடுகள், நீங்க எடுத்த நிலைப்பாடுகள், சொன்ன சொற்கள்லாம் எதை உணர்த்துதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் மறப்போம் சொல்றோம். நீங்க அதுக்குள்ள ஏன் வர மாட்டீங்க? எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் மறப்போம். கடந்த கால நிகழ்வுகளை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தால் நம்ம நிகழ்காலத்துக்கு கால எடுத்து வச்சு போக முடியாது. இல்லங்க, அவர் தெளிவா சொல்லிட்டாருலங்க, அதிமுக தொண்டர்களின் கோயிலாக அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கு, அதை போய் ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா உங்களை எப்படி நான் மன்னிக்க முடியும் நேற்று ராத்திரி சொல்லிட்டாரு. டிடிவி தினகரனையும் சொல்லிட்டாரு, இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட வச்சு இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாங்க, எல்லாம் பண்ண பார்த்தாங்க, அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் திரும்ப திரும்ப தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இணைக்கணும்னா இப்ப யார் இங்க பலவீனமா இருக்கா? இல்ல, பலவீனமா இருக்கிறது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். அதிமுக அலுவலகத்தை கோவிலாகவோ கோவிலை விட உயர்வாகவோ மதிக்கிறது எங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அது எடப்பாடி பழனிசாமி சொல்றதுங்கிறது தான் இருக்கு. நான் அவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க, இதே அதிமுக அலுவலகத்தை உடையுங்கள், கட்சி ஆபீஸை உடைத்து இன்னும் 10 நிமிஷத்துக்குள் கட்சி ஆபீஸை கைப்பற்றி கொடுங்கள் என்று சொன்னாரு ஜெயலலிதா அம்மையார். அவரைத்தானே நீங்க தலைவரா வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு தலைவர் இல்லையா? அவர் படத்தை நீங்க எடுத்துட்டீங்களா? அவர் பிள்ளைங்க அரசியல் பண்ணலையா? சரிங்க, உங்களுக்கு தலைவர் இல்லையா? ஏங்க நான் தாங்க சொல்றேன், எங்களுக்கு யாருக்கு வேணாலும் தலைவரா இருக்கட்டும். கட்சி ஆபீஸை ஜெயலலிதா உடைத்தார். ஜெயலலிதா உடைத்த போது அவரோடு பின்னால் நின்றவர்கள் தான் நம்ம அனைவரும் அன்னைக்கு பின்னால் நின்றுல. நீங்களும் நின்றுப்பீங்க, நீங்க வீட்டுல இருந்திருப்பீங்க, நாங்க அந்த ஸ்பாட்ல இருந்தோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் அந்த ஸ்பாட்ல நின்னதுல ஒருத்தன், அந்த ஸ்பாட்ல நின்னதுல நான் ஒருத்தன். சரி, அதனாலதான் நான் பேசுறேன். அந்த பாட்டுல இருந்து என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும், யார் மேலாம் கேஸ் போட்டாங்கன்னு தெரியும், யார் வந்து அதை சீல் வச்சு எடுத்துட்டு போனாங்க, எல்லா விவரமும் எனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த ஜெயலலிதா அம்மையார் தான் எல்லாரும் ஆதரிச்சோம். கட்சி ஆபீஸை உடைத்தது சரிதான் என்ன. அதே மாதிரி ஓபிஎஸ் போனதுக்கு நான் காரணம் சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது நான் விரும்பல. திரும்பவும் 12 பேர் அதுக்குள்ளே போறதுக்கு, குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு குற்றம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பூத கண்ணாடி போட்டுக்கிட்டாங்க நான் விரும்பல. எல்லாத்தையும் மறங்க. கடந்த காலத்தில் தவறுகள் என்று போனா எல்லாத்தையும் இருக்கும். கட்சி ஒற்றுமையா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இருப்போம். சரி, தலைமை யாருங்கிறத நீங்களே இருக்கணும்னா இருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெற்றியை கொடுங்க, அதைத்தானே பேசிட்டு இருக்கோம். அவர் நடக்காதுன்னு சொல்லிட்டாருங்க, நேத்து இரவே சொல்லிட்டாரு. மறுபடியும் அமித்ஷா கிட்டையும் போய் அதான் சொல்ல போறாருங்கிறதா எல்லாருடைய பார்வையாவும் இருக்கு. இனி என்ன செய்வீங்க சுருக்கமா? சார், கடந்த காலத்தில் இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு போனாரு, இந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, எந்த தேர்தலிலும் கூட்டணி கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் சொல்லிட்டு தான் போனாரு. தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போன பழனிசாமி அங்கிருந்து வரும்போது 4 கார் மாறி எங்க போனாரு, எப்படி போனாரு யாருக்கும் தெரியாது. கூட்டணி என்ற உணவோடு வந்து இறங்கிட்டார். அப்படி ஒரு நிலை வரலாம் இல்ல? இந்த கூட்டணியை புரட்டி போடுகிற நெம்புகோல் அமித்ஷா, அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த கூட்டணியை புரட்டி போடுகிற நெம்புகோல் அமித்ஷா அவர்கள் என்று. அதனால அவருக்கு தான் இந்த வெற்றியின் மந்திர சொல்லும் தெரியும். அதனால எதை வைத்து அமித்ஷா அவர்கள் எதை வைத்து, ஒன்று மட்டும் அமித்ஷா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். அமித்ஷா அவர்களே, ஒருவேளை இந்த கூட்டணி நாளைய தேர்தலில் தோல்வியை சந்திக்குமேயானால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரத்தத்தில் குருதியில் ஓடிய அகம்பாவத்தாலோ தலைக்கு ஏறிய ஆணவத்தாலோ ஆனது அல்ல. தமிழ்நாடு அப்படி பேசாது. வெற்றிக்கு மதிப்புடைய வியூகத்தை அமைக்கக்கூடிய திறன்மிகு அமித்ஷாவின் வியூகத்திற்கு கிடைத்த வீழ்ச்சி என்றுதான் இந்த நாடு பேசும். அதனால் அதன் மூலம் உங்களுடைய புகழ் விந்திய மலைக்கு தெற்கே சுருங்கி போகும். தயவு செய்து இதை மனதிலே வைத்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய மனதை மாற்றி அதிமுக பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி சிறப்பாக வலுவாக இருந்து வெற்றி பெறுவதற்கு
நீங்கள் உங்கள் வியூகத்தை தெளிவாக வகுத்து கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, பார்க்கலாம் என்ன வியூகம் வகுத்து கொடுக்கிறாரு. சார், நான் ஒரே விஷயம் சொல்லி 2-3 விஷயம் எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு சுருக்கமா சொல்லுங்க. அதாவது நண்பர் நந்தகுமார் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சுனாமிகளாகவும் புயலாகவும் சந்திச்சாருன்னு. எல்லா பிரச்சனைக்கும் அவரே காரணம். அவருக்கு யாரும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல, எல்லா பிரச்சனைக்கும் அவரே காரணம். அதுக்கு அடுத்து வந்துடுறேன். திமுகவை தோற்கடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி செய்ததை விட அண்ணா திமுக இருந்து பிரிந்து போன விலைக்கப்பட்டிருக்கிற தினகரனும் ஓபிஎஸ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாரு. நான் அவருக்கு கேட்கிறேன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் போட்டியிடுகிறார், அங்கே திமுக போட்டியிடுகிறது. யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எண்ணி இருக்க வேண்டும்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதுதானே எடப்பாடி பழனிசாமி. அங்கே ஓபிஎஸ் 5-6 ஓபிஎஸ்ஐ தேடி பிடித்து நிற்க வைத்து ஓபிஎஸ்ஐ தோற்கடிக்கிற முயற்சிகளை ஈடுபடுகிறார்கள். அப்படியானால் திமுக வெற்றி பெறும்ல. அப்ப திமுக ஜெயித்தாலும் பரவாயில்லை, ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று சொந்த கட்சிக்கு சூனியம் வைக்கிற ஒரு மனிதனை போய் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தில் வைத்து பிடிக்கிறீர்கள். இல்லங்க, ரெட்டலையை எதிர்த்து பலாப்படம் நிக்குது, அதிமுகவை எதிர்த்து ஓபிஎஸ் நிக்கிறாரு. ஓபிஎஸ் விட்டுருங்க சார், ஓபிஎஸ் கட்சி எதிர்த்து போயிட்டாரு, விட்டுருங்க சார். சரி, நீங்க தோற்கடிக்க வேண்டியது யாரு? உங்களுடைய எதிரி யாரு? உங்க எதிரி திமுகவா ஓபிஎஸ்? இதான் என் கேள்வி. நீங்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதுதான். சரி, அடுத்து வந்துடுறேன். சசிகலா மேட்டருக்கு வந்துடுறேன். அவர் சொன்னாரு, சசிகலாவை ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போது நீக்கி வச்சாரு, 2வது வந்தாங்களே இருக்கட்டும். இல்ல, சசிகலா அம்மாவுக்கு எதுங்க பதவி கொடுக்கணும்? அவங்கதான் எதுவுமே இல்லையே. அவங்கள போய் பொதுச் செயலரா உட்காருங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சி கேட்டது எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாம் கிடையாதா? இவங்க எல்லாம் போய் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டவங்க தானே. சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்தது இவங்க. இவர் பார்வையாளர் யாரு? நந்தகுமார். நான் கட்சி உணர்வாளர், நான் உணர்வோட பேசுறேன். அன்னைக்கே நான் கேட்டேன், எதுக்கு சசிகலா அம்மாவை கூட்டு வந்து வைக்கிறீங்க? இந்த கட்சியில நீங்க இல்லையா யாராவது? ஏன் நீங்க கட்சி நடத்த முடியாதா? கட்சி நடத்த முடியலன்னா எங்கிட்ட கொடுங்க, நாங்க நடத்துறேன். ஏன் சசிகலா அம்மா கூட்டு வரீங்க? கேள்வி கேட்டவன் நானு. போய் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இவங்க பொதுச் செயலாளர்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஆமா ஆமா இவங்க தான் பொதுச் செயலாளர்னு சொல்லணும். இல்ல இல்ல, இவங்க பொதுச் செயலாளர் கிடையாது, இவங்க இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் சொன்னா ஆமா நாம இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்றோம். இவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சொல்றதுக்கு புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்ட என் போன்ற தொண்டர்கள் கிளிப்பிள்ளைகள் அல்ல. நந்தகுமார் போன்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. எடப்பாடி பழனிசாமி துரோகி இல்லைன்னு சொல்றேன். எனக்கு இப்ப அதுக்குள்ள போக நான் விரும்பல. திரும்ப திரும்ப போய் சொல்லி இந்த கட்சி இணைவதை தடுக்க நான் விரும்பவில்லை. அதனால இப்ப என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வெற்றியை பத்தி பிரச்சனை இல்ல. இந்த கட்சி காக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் அதை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணா திமுக அழியாத ஆயுளை வரமாக பெற்ற ஒரு இயக்கம். நீங்க எல்லாம் சொன்னீங்க ஜெயலலிதா அம்மா 100 ஆண்டுன்னு. தப்பு. 100 ஆண்டு ஜெயலலிதா அம்மாவை பத்தி பேசணும்னா எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் சொல்லி இருக்கிறார், பைத்தியக்காரர்களே எனக்கும் பிறகு இந்த கட்சி 1000 ஆண்டுகள் வாழும் சொல்லியிருக்காரு. அந்த 1000 ஆண்டுகள் வாழும் நான் நடிச்சிட்டு இருக்கோம். போய் நீங்க சாதாரணமா அற்பாயில எழுதிட்டு இருக்கிறதுக்கு 50 வருஷம் முடிஞ்சு வச்சு இந்த கட்சிக்கு 50 வருஷம் ஆயுள் கொடுக்குது. அதுக்கு ஆயுள் கொடுப்பீங்களா? இந்த கட்சி 1000 வருஷம் வாழணும். சரி, நல்லது, நன்றி நன்றி நன்றி. அதுக்கு தான் நாங்க ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோம். நன்றி. அதனால வெற்றியின் வேர் என்பது ஆழமானது எடப்பாடி அவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எதெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் மறந்துவிட்டு எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நினைத்தால் வெற்றியும் நிச்சயம், கட்சியும் காக்கப்படும். இதுதான் எடப்பாடிக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். நன்றி.